ஸோ ஹை, ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வந்துட்டு வீடியோவில் ஸ்டார்ட் பண்ணுறோம். அதனால இன்னைக்கு நம்ம என்னன்னா, எங்கள் வீட்டுக்கு ஒரு குட்டி பாப்பா வராங்க. அதனால நாங்கள் எங்கள் அம்மா வந்துட்டு, நீ தான் பேக்கிங் கிளாஸ் ஒரு 4-5 நாளாக போயிட்டு இருக்க, ஏதாவது ஒன்று செஞ்சுதா அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து ஓகே கப் கேக் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு லெமன் கப் கேக் தான் நான் வந்துட்டு செய்ய போகிறேன். ஏன்னா எங்கள் வீட்டில் நிறைய லெமன் கிடக்கு. அதனால சரி லெமன் கப் கேக் செய்யலாம் கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு டைம் போனப்ப இந்த ஏப்ரோனா இல்லை ஆப்ரோனா ஏதோ ஒன்று அது வந்து நான் வந்து டிமார்ட்ல பார்த்தேன். ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ஒரு மாதிரி விண்டேஜ் ஃபீல் இருந்ததுனால சரின்னு இது வாங்கினேன். அண்ட் இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் இன்னைக்கு வந்துட்டு போட போறேன். அண்ட் ஒரே எக்ஸைட்டடா நான் வந்துட்டு கப் கேக்ல செய்யலான்னு சொல்லிட்டு ஆரம்பிக்க போறேன். திங்ஸ் எல்லாம் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். அண்ட் ஆல்சோ இன்னொரு ஒரு குட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து பேக்கிங் கிளாஸ் வந்துட்டு ஜாயின் பண்ணியிருக்கிறேன் சேலம்ல. ஸோ அங்கே நான் கிளாஸஸ் போயிட்டு இருக்கேன். இன்னுமே ஒரு 2 வீக்ஸ் கிளாஸ் இருக்கு மிச்சம். ஸோ பேசிக்காக நாங்கள் வந்து கொஞ்சம் கேக்ஸ் கற்றுருக்கிறேன் இப்போ வரைக்கும். அதனால என்னோட ஃபர்ஸ்ட் எவர் ஆர்டர் வந்துட்டு எனக்கு வந்திருக்கு. அண்ட் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐநார் என்ன தெரியும்ல, ஸோ அவங்களுடைய பாப்பாவுக்கு வந்துட்டு 13th அன்னைக்கு பர்த்டே இருக்கு. ஸோ அதனால நம்ம வந்துட்டு டூ டயர் கேக் வந்துட்டு நான் பண்ண போறேன். ஒயிட் ஃபாரஸ்ட் ஃபிளேவரில் 1.5 kgs பக்கம் நான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் வாங்கியிருக்கிறேன். அண்ட் அதனால வந்து அதுவும் நம்ம இந்த வீடியோவில் செய்ய போகிறோம். அண்ட் யா, வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ எஸ், பேக்கிங்க்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா வேவிங் ஸ்கேல், அதாவது வேவிங் மிஷின். இதுதான் நமக்கு வந்துட்டு ரொம்ப 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 முக்கியமானது. இந்த வீடியோ இஸ் நாட் கோயிங் டு பி லைக் ஒரு ரெசிபி ஷேரிங் அந்த மாதிரி வீடியோ இல்லை. ஜஸ்ட் நான் மேக் பண்ணும்போது ஒரு ஃபன் ப்ரெப் டாக் மாதிரி நம்ம வந்துட்டு விட போகிறோம், அவ்வளோதான். அப்பப்போ கொஞ்சம் ரெசிபிஸ் ஷேர் பண்ணுவேன். இட்ஸ் நாட் பேக்கிங். நான் அங்கே போய் பேக்கிங் கிளாஸ்ல கற்றுக்கிட்ட ரெசிபிஸ் ஷேர் பண்ண முடியாது ஆப்வியஸா. நான் வந்து இந்த கப் கேக் வந்துட்டு 4 ரன் பண்ணது தனியா. ஸோ அதோடைய இது வேணா ரெசிபி வேணா நான் ஷேர் பண்றேன். பட் அவங்களோட ரெசிபி நம்மளால ஷேர் பண்ண முடியாது. ஸோ கப் கேக் ரெசிபி கிடைக்கும். நார்மல் கேக் ரெசிபிஸ் ஆப்வியஸா நிறைய இருக்கு. நீங்க நெட்ல பாத்தீங்கன்னாலே நிறைய இருக்கு. எக் மெத்தட், எக்லெஸ் மெத்தட் இருக்கு. நான் எக் மெத்தட் தான் யூஸ் பண்ண போறேன். அண்ட் பட்டர் யூஸ் பண்ணலாம், ஆயில் யூஸ் பண்ணலாம், இல்ல ஃபேட்லெஸ் மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம வந்து ஃபேட்லெஸ் மெத்தட், அதாவது நம்ம பட்டர் ஒரு ஆயில் ரெண்டுமே யூஸ் பண்ணாம நம்ம வந்துட்டு கேக் பண்ண போறோம். அது வந்துட்டு நெக்ஸ்ட் செக்ஷன்ல நம்ம பண்ணுவோம். பட் பார்ட் 1 அப்படின்னுக்கிறதுல வந்துட்டு நம்மளுடைய கப் கேக் தான். இதோட ரெசிபி ஐ வில் ஷேர் யூ ஃபார் ஷுர். பிகாஸ் இது நான் வந்துட்டு பேக்கிங் கிளாஸ்ல கத்துக்கல, இது வந்து நான் தனியா நானே வந்துட்டு கத்துக்கிட்ட ஒரு விஷயம். அண்ட் எஸ், அது நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, நம்ம வந்துட்டு நான் இங்கே வந்துட்டு என்னோட ரெசிபி புக் வச்சிருக்கிறேன். அண்ட் இதுக்கு வந்து நான் வந்து எல்லா இன்கிரீடியன்ஸ் வந்துட்டு மெஷர் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இன்கிரீடியன்ட் வந்துட்டு பட்டர். ஓகேவா, இது வந்து பட்டர் பேஸ்ட் கப் கேக் தான் நம்ம செய்ய போறோம். 113 வந்துட்டு நம்ம பட்டர் எடுத்துக்கலாம். இது வந்து 100, இது அப்படியே வச்சிடுறேன். அது போக ஐ ஹேவ் சம் பட்டர் லெஃப்ட், அதையும் வந்து நம்ம வந்து மெஷர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஓகே, 113 வந்துட்டு பட்டர் எடுத்து வச்சாச்சு. ஓகேவா, சுகர் வந்துட்டு 150 கிராம்ஸ் எடுத்து வச்சா போதும். இதுல வந்து சுகர்ல என்ன இதுன்னா, இதுல சுகர்ல என்ன ஒரு விஷயம்னா, நம்ம வந்துட்டு நார்மல் சுகர் எடுக்கக்கூடாது. நீங்க நார்மல் சுகர் தான், பட் நீங்க அதை எடுத்து லைட்டா மிக்சியில ஓட்டிக்கோங்க. அதனால இந்த மாதிரி பவுடர் சுகர் கிடைச்சிடும் உங்களுக்கு. 150 கிராம்ஸ் இதுல வந்துட்டு எடுத்து இப்போ வச்சுக்கலாம். வெயிட் பண்ணுங்க, டார் பண்ண மறந்துட்டேன். இப்போ 150 கிராம்ஸ். 150 கிராமுக்கு சுகரும் எடுத்து வச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு ஃப்ளார், அதாவது மாவு வந்துட்டு 169 கிராம்ஸ் வந்துட்டு எடுத்துக்கிறோம். இதில் எவ்வளோ கப் கேக்ஸ் வரும் நான் மறந்துட்டேன். ரொம்ப நாளைக்கு முன்னாடி இந்த ரெசிபியில் நான் பண்ணேன். ஸோ
எவ்வளோ வரும்னு தெரியல, பார்ப்போம். இப்போ நம்ம பண்ணும்போது எனக்கே தெரிய வரும். ஸோ எஸ் 169 grams ஆஃப் ஃப்ளார் எடுத்தாச்சு. காட்டிடுறேன். 169 ஃப்ளார் எடுத்து வச்சாச்சுங்க. சொல்லிக்கு 3 இது இன்க்ரீடியன்ஸ் ரெடியாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்துட்டு பேக்கிங் பவுடர் இங்கே இருக்குது, அப்படியே வச்சிருக்கிறேன். பேக்கர்ஸ் பேக்கிங் பவுடர் தான் வாங்கியிருக்கேன், அதுவும் அப்படியே இருக்கட்டும். என்னன்னா வந்துட்டு ஹோல் எக், லைக் எக் ஒயிட் அண்ட் எக் யோக் ரெண்டும் சேர்ந்து வந்துட்டு 64 grams எடுத்துக்கணும். ஓகேவா? இப்போ ஒரு எக்கு ஃபுல்லாக உடச்சி உள்ளார போட்டோன்னா ஒரு 50 grams கரெக்டாக வரும். எப்பயுமே பேசிக்கலாகவே எக் ஒயிட் அண்ட் எக் ஒரு ஹோல் எக் வந்துட்டு 50 grams இருக்கும் ஜென்ரலாக. ஓகேவா? இப்போ வந்துட்டு 50 grams வந்துருச்சு. இது இல்லாமல் இப்போ நம்ம வந்துட்டு 2 எக்கு ஹோல் எக்கு போட்டுட்டேன். ஆனால் இதுலேருந்து நம்ம வந்து இந்த எக் ஒயிட் இருக்குல்ல, அதை மட்டும் லைட்டாக ஸ்கூப் அவுட் பண்ணி 64 வர வரைக்கும் எடுத்துடணும். 2 ஹோல் எக்கு 64 grams இருக்கு. ஏன்னா ஒயிட் வந்துட்டு நான் இப்படி ரிமூவ் பண்ணிட்டேன். ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கிட்டு இவ்வளோ எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ வந்துட்டு எக் யோக் மட்டும் 50 grams எடுக்கணும். யோக்னா என்னது, உள்ளே இருக்கிற மஞ்சக்கரு மட்டும் 50 gram எடுக்கணும். ஓகேவா? இதுவே டார் பண்ணிடலாம். இதுலேயே வந்துட்டு இப்போ நம்ம வந்து எக் எல்லோ மட்டும் வந்துட்டு ஒரு 2 உடைச்சாலே வந்துடும் நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு. இல்லைன்னா 3 உடைக்க வேண்டியதாக இருக்கும். 3.5 eggs போட்டிங்கன்னா வந்துட்டு எக்கோட எல்லோ போட்டிங்கன்னா 50 grams வந்துடுது. இப்போ நம்ம வந்துட்டு லெமன் ஜூஸ் வந்துட்டு 90 ml புழிஞ்சு எடுத்துக்க போகிறோம். பிகாஸ் எங்கள் வீட்டில் வந்துட்டு கொஞ்சம் லெமன் புளிப்பு ரொம்ப இருக்க வேண்டாம்ங்கிறதுனால நான் வந்துட்டு ஒரு 60 ml தான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நல்லா வாயில் வைக்கும் போதே லெமன் டேஸ்ட் நல்லா தெரியணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு நல்லாவே நிறையாவே 3 லெமன் போடணும். கரெக்டாக சொல்லணும்னா 3 லெமன் புளியணும். நான் 2 லெமன் மட்டும் புளிஞ்சிருக்கேன். ஓகேவா? எஸ், இப்போ நம்ம வந்துட்டு என்ன பண்ண போறோம்னா, நம்மளோட டிஷ்ஷுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே நம்ம வந்துட்டு இப்போ பேசிக்கலாக எடுத்து வச்சாச்சு. அதனால நம்ம வந்து ஓவனை ப்ரீ ஹீட் பண்ணிட்டு நம்மளுடைய மிக்சிங் வேலையெல்லாம் முடிச்சிட்டோம்னா நமக்கு வந்துட்டு எடுத்து ஓவனுக்குள்ள வச்சிடலாம் கப் கேக்கு. இப்போ எப்படி ப்ரீ ஹீட் பண்ணுறதுன்னு சொல்லிடுறேன். நம்ம வந்துட்டு இந்த செட்டிங்கில் மேலே கீழே ஹீட் வரும் அண்ட் நடுவில் ஃபேன் ஓடும். 160 degreesல 10 minutes வந்துட்டு ப்ரீ ஹீட்டுக்கு வந்துட்டு விட்டுடுறேன். ஓகே, ஸோ இங்கே என்னோட எக்கு நான் வச்சுருக்கேன். அந்த எக்கில் வந்துட்டு நான் வந்து 1 tablespoon இல்லை 1 teaspoon வந்துட்டு நம்ம வெனிலா எசன்ஸ் ஊற்றிடலாம். அவ்வளோதான். ஓகே, இனி நமக்கு வந்துட்டு ஒன்லி மிக்சிங் வேலை தான் மிச்சம் இருக்கு, அதை பண்ணிடலாம். ஓகே, இதுல வந்து ப்ரீ ஹீட் ஆகிட்டு இருக்கு இப்போ ஓவனு. இதுல வந்து நம்ம இப்ப ஸ்டார்டிங் என்ன பண்ண போறோம்னா, நான் ஒரு பவுல் எடுத்திருக்கிறேன். ஐ வில் ஷோ யூ திஸ் ப்ராப்பரா. கொஞ்சம் ஏதாவது ஸ்டாண்ட் மாதிரி வச்சு உங்களுக்கு காட்டுறேன், வெயிட் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும் நினைக்கிறேன். இதுல வந்து ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வில் புட் தி பட்டர். நம்ம எவ்வளோ வந்துட்டு கணக்கு எடுத்து வச்சிருந்தோம்ல, அந்த பட்டர் வந்துட்டு நம்ம இதில் ஆட் ஆன் பண்ணிக்கலாம். பட்டர் எடுத்துட்டோம், இது உள்ளார வச்சு தென் வில் ஆன். இதுலயே நம்ம பவுடர் பண்ணி வச்சிருக்க சுகரை வந்துட்டு மொத்தமா ஆட் பண்ணிக்கிறேன். ஸ்லோவா இதுல வந்துட்டு நம்மளோட எக்கை வந்துட்டு ஆட் பண்ண ஆரம்பிக்கலாம். இதுக்கப்புறம் இதுல வந்துட்டு நம்ம மெதுவா நம்மளோட ட்ரை இன்கிரீடியன்ஸ் ஆட் பண்ண வேண்டியதுதான். கொஞ்சம் கம்மியா தான் ஆட் பண்ணுவோம் இந்த ப்ராசஸ் வந்துட்டு. இதுல we'll add our lemon juice. ஓகே, அவ்வளவுதான். இது முடிச்சிட்டோம்னா நம்மளுக்கு வந்துட்டு கப் கேக் வந்துட்டு வச்சுட்டு முடிஞ்சிடும். and you can see from here லைக் வந்து இந்த பேட்டர் எவ்வளவு அழகா ரெடி ஆயிடுச்சுன்னு ஒரு வாட்டி காட்டுறேன் பாருங்க. இந்த கன்சிஸ்டன்சில வந்துட்டு பேட்டர் ரெடி பண்ணிட்டா போதும். ஓகேவா? இப்போ நம்மளோட கப் கேக்ஸ் அந்த மோல்டு எடுத்து நம்ம இதை வந்து ஊற்றி அவன்ல வச்சுட்டா போதும். ஐ டெல் யூ கைஸ் எவ்வளோ நேரம் அவன்ல வைக்கணும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஆங்கிள் மாற்றணும். ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு 160 டிகிரியில் வந்துட்டு 15 minutes வந்துட்டு இது வைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம இதை வந்துட்டு
எல்லாமே பிளேட்டிங் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிடலாம். லைக் அந்த கப் கேக் மோல்ட்ஸில் வந்து ஊற்றி வச்சிடலாம். அதுக்கு நான் போய் மோல்டு எடுத்துகிட்டு வரேன். ஓகே, ஸோ பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் இந்த சைடு ஒரு 3 டின் இது மாதிரி வச்சுட்டேன். இந்த சைடு 3 சிலிக்கான் இது 6 வச்சுருக்கேன். ஓகேவா, இங்கே வந்து நம்ம பேட்டர் இருக்குது. ஏதாவது ஒரு சைஸ் இது எடுத்து அதையவே காமனாக எல்லாத்துக்குமே வந்துட்டு மெஷர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எல்லா கப் கேக்லேயுமே வந்துட்டு ஈக்குவலான அமௌண்ட்டில் வந்துட்டு உங்களுக்கு வந்து பேட்டர் வரும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், ஈக்குவலான அமௌண்ட்லேயும் வரும். ஓகேங்களா, நான் உங்களுக்கு எல்லாத்துலேயும் ஊற்றிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஓகே, ஓவனில் வந்து 15 மினிட்ஸுக்கு 160 டிகிரி செல்சியஸில் நம்ம வந்துட்டு வச்சாச்சு. நம்மளது உள்ள ரெடி ஆகிட்டுருக்கு. ரெடி ஆனோன்னா காட்டுறேன். ஸோ நம்ம லெமன் கேக் இஸ் ரெடி. சும்மா ஏதாவது கத்தி இப்படி வச்சு இப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது. அப்போனா இது லெமன் கேக் இஸ் ரெடி. நம்மளோட லெமன் கப் கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை டேஸ்ட் பண்ணுறதுக்கு வர வேண்டியங்க இன்னும் வரல. அதனால நம்ம இப்போ இன்னொருத்தவங்கக்கிட்ட இதை டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கேட்கலாம். ஓகே, ஃபாலோ மீ. அந்த புளிப்பு டேஸ்ட் வருது. லெமனோட டேஸ்ட் நல்லாவே தெரியுது. நல்லாவே டீ கேக்கில் வந்து லெமன் போட்டு செஞ்ச மாதிரி இருக்குது. இந்த லெமன் கப் கேக் ஸோ இது வந்துட்டு ஃபைனல் டச் வீடியோ. நம்மளோட லெமன் கப் கேக்குக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, லெமனோட டேஸ்ட் வந்து ரொம்ப வந்தது. ஸோ 60 ml நான் ஊற்றுனதே ரொம்ப தப்பாயிடுச்சு. நீங்கள் 30 ml இல்லை அதுக்கு கம்மியாகவே ஊற்றுங்க. அப்போ தான் செம்மையாக மைல்டான லெமன் டேஸ்ட்டில் சூப்பராக கேக் வரும். ஸோ எஸ், நம்மளோட கப் கேக்கோடைய ஜர்னி சூப்பராக எண்ட் ஆயிடுச்சு. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு நம்மளோட ஆர்டர், இதை வந்து நம்ம ரொம்ப சீரியஸாக நான் பண்ண போகிறேன். அண்ட் அதோட வீடியோ வந்துட்டு இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப் ரெண்டுலேயுமே வந்துட்டு வரும். எல்லாரும் மறக்காம பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, ஃபாலோ பண்ணிட்டு, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி எல்லாம் பண்ணிடுங்க. ஓகே, டாடா, பை.